திறன் பேசி ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். திறன் பேசி ஆன்மீக யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 2025 நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாற்றம் என்னங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். எதனால் மாற்றம் அப்படின்னா, இந்த வருஷத்தில் தான் 4 முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்குது. இந்த வருஷம் ஆரம்பத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. சனி பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்தவர் இப்போ 6ஆம் இடத்துக்கு மீன ராசிக்கு போகிறார். அடுத்தபடியாக இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த குரு பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகுக்கு இது பயிற்சி. ராகு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு வர்றார். கேது இது வரைக்கும் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. இந்த பார்வையினுடைய பலன் இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு இந்த வருஷத்தில் பலன் செய்யப்படுறாங்க, இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மை என்ன அல்லது கெடுபலன்கள் என்ன, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதை இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவானுடைய பயிற்சி ஒரு அடிப்படை உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் தான், எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள். ஆக நமக்கு ஏதோ ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் கண்டிப்பாக பாதகத்தை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு சனி உங்களுக்கு நன்மையை செஞ்சார்னா குரு கெடுபலன்களை செய்வார். குரு நன்மையை செஞ்சால் ராகு கெடுபலன்களை செய்வார். ராகு செஞ்சால் கேது நட்பலன்கள். இப்படி ஏதோ ஒரு கிரகத்தினுடைய பிடியில் தான் நாம் அத்தனை பேரும் வாழ்ந்தாக வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் பார்க்குற போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடம் எப்பயுமே தெரிஞ்சுங்க, நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம். முதல்ல வெற்றி. வெற்றி அப்படின்னாலே சக்ஸஸ்ங்கிற ஒரு வார்த்தைக்கு அடையாளமே 6ஆம் இடம் தான். அங்கே தான் சனி பகவான் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வர்றார். ஆக ஒரு 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முதல்ல நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பலன்களையும் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சனியால் ஏற்படக்கூடிய நட்பலன்கள், குரு பகவானால் ஏற்படக்கூடிய நட்பலன்கள், ராகு எது பலன்களால் ஏற்படக்கூடிய நட்பலன்களை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இவங்களால் என்னென்ன கெடுபலன்கள் உண்டுங்கிறத பார்க்க போகிறோம். கடைசியாக இதிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல சனி 6ஆம் இடத்துக்கு வர்றது, இதுவரைக்கும் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லது ஒரு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு பெட்டர் ஜாப் இல்லை, வேலை தேடிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன், பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன், வேலையில் எனக்கான ரெக்கக்னைஸ் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கக்னைஸ் இருக்குது. மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க, உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் இந்த வருஷம் நல்லா இருக்குது. ஆக இந்த வருஷம் சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிக்கிறீங்க. இதெல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன், காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா, நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் ரிசல்ட் வந்தாலும் இந்த வருஷம் நீங்கள் மார்ச்சுக்கு அப்புறம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. நான் வேலையில் இருக்கேன், குறிப்பாக ஒரு எம்என்சியில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு, என்னுடைய வேலையில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் ப்ரொமோஷன் உண்டு. பெரிய லெவலில் நான் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், கிடைக்கும். இன்சென்டிவை எதிர்பார்க்குறேன், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வரைக்கும் போனஸ் வரல, வந்துடும் மார்ச்சுக்கு அப்புறம். ஆக எதெல்லாம் வராதோ, எதெல்லாம் கிடைக்கலையோ அது அத்தனையும் உங்களுடைய வேலையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த காலங்களில் உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை, உங்களுடைய வேலைக்கு தகுந்த ஊதியம், இது அத்தனையுமே சனி பகவான் மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக யாருமே ஐடியலாக சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக செய்ய மாட்டார். இது 6ல் வரக்கூடிய பலன்கள். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய அத்தனை வெற்றிகளையும் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஏதாவது பணம் கடன் கேட்குறீங்க, லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இது வரைக்கும் டிலே ஆனது அத்தனையும் லோனெல்லாம் கிடச்சிரும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும். இதெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தபடியாக சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு. நான் அந்த 8ஆம் இடம் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது என்னங்கிறத கடைசியில் சொல்கிறேன். உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறது தான். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா சுமாரான பலன் தான். ஏன்னா 3ஆம் இடம் நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. எவ்வளோக்கெவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ லைஃப்பில் நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் சனி பகவானுடைய பார்வை அடிக்கடி ட்ராவல் பயணம். அந்த பயணம் உங்களுக்கு நன்மையாகவும் இருக்கும் தீமையாகவும் இருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய அப்படி இருக்குது. குறிப்பாக வேலையின் நிமித்தமான பயணம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உறவுகளால் நன்மை, உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அத்தனையுமே இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வேலை என்னென்னா வேலை கிடைக்கும். அவர்களுக்கு திருமணம் நடக்கலைன்னா உங்களால் அவர்களுக்கு நன்மைகள் உண்டு. ஆக இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் பிளாட்பாராக பிஸ்னஸ் பண்ணுறேன், சிறு தொழில் பண்ணுறேன், சுய தொழில் பண்ணுறேன், வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, கமிஷன் தொழில் பண்ணுறேன், கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறேன், கன்சல்டன்சி பண்ணுறேன், ஏஜென்சி வச்சுருக்கேன், புரோக்கரேஜ் பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த காலங்களில் மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவானால் நல்லது ஒரு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலாகும். ரொம்ப நாளாக நான் இடம் மாறணும், வீடு மாறணும் அடித்தவங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள். அடுத்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மே மாதம் வரைக்கும் இருக்கார். அவர் 9ஆம் இடத்துல மே மாதத்துக்கு அப்புறம் போவார். இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் அப்போ கிடைக்கும். ஒரு லாங் ஜேர்னி போவீங்க. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமையும். 9ஆம் இடம் உங்களுக்கு அந்த காலங்களில் யாரெல்லாம் கம்பெனி மாறணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனிக்காக இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மூவ் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்டதொரு பயணம், அதுலேயும் குறிப்பாக உயர்கல்வி படிப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த குருபவன் உங்களுடைய ராசியை பார்ப்பார். உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்ப்பார். சனி பகவானும் 3ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகிரகம். இறைவன் தோன்றா துணையாக உங்களுக்கு இருந்து அருள்பாலிக்கக்கூடிய இடம். வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ கண்டிப்பாக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. அந்த காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் நன்மையாக இருக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். அடுத்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், உங்களுடைய காதல் நிறைவேறி அது நல்ல விதமாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் இருக்குது. இதெல்லாமே மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக சனி பகவானுடைய அந்த பார்வை, அவர் இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடம் உங்களை அறியாத நோய். ஸோ உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறையும். இல்லைன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூங்கிறது பெரிய லெவலில் இருக்கும். அதிலே மீன ராசியில் சனி பகவான் வர்றாரு. உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத விஷயங்கள், உங்களால் இனம் காண முடியாத ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஹெல்த்தில் இருக்குது. ஆக உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். குறிப்பாக உடம்புல சளி தொல்லைகள் இல்லாமல் பார்த்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த காலத்தில் லோன் கிடைக்குதுன்னு கடன் வாங்காதீங்க. அவசியம் இருந்தாலும் லோனை அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப முக்கியம்.
அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு இந்த காலங்களில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் பண்ணிடுங்க. அதை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் டேக்ஸ் பேயபிளில் கவனமாக இருங்க. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் சனி உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஆக உங்களுக்கு கடன் இந்த காலங்களில் இருக்கிறது ரொம்ப நல்லது. கடன் இல்லைன்னா உடல் ஆரோக்கிய குறைவு, தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு, பிரச்சனை அல்லது டைவர்ஸ், அது மட்டும் இல்லை 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள் இந்த காலகட்டங்களில் மார்ச்சுக்கு அப்புறம் 2025க்கு அப்புறம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் யாருக்கும் பணம் கடன் கொடுக்கறது வேண்டாம். உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வேலையிலே நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சனி பகவான் உங்களுக்கு வேலையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். குரு பகவானுடைய பார்வையும் ராகுவுடைய பெயர்ச்சியும் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு உங்களை வெளியேற்றுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் உருவாக்கும். ஆக மாறுபட்ட பலன்கள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த வருஷம் எந்த அளவுக்கு நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அதுலேயும் குருவும் சனியும் உங்களை 3ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முயற்சியே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், மறந்துடாதீங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக கேது உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த காலங்களில் எதிர்பாராத அந்நியருடைய உதவி கிடைக்கும். இதுதான் உங்கள் ஜாதகத்தில் ஹைலைட்டு மே மாதத்துக்கு அப்புறம். ஆக நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக இந்த வருஷம் இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். பைரவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுங்கள். நல்லதொரு மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.